இன்றைக்கு இந்த இயக்கத்தில் இணைவதற்காக நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம். எங்களோடு நம்முடைய முன்னாள் கல்வித்துறை அமைச்சராக புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்டவர் அண்ணன் திருச்சி சிவபதி அவர்கள். அதே போல் புரட்சித் தலைவர் காலத்தில் இருந்தும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக்கி செய்தி விளம்பரத்துறை அமைச்சராகவும் தூத்துக்குடி மாவட்ட செயலாளராகவும் பணியாற்றிய அண்ணன் கடம்பூர் ராஜ் அவர்கள். அதே போல் கடலூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்தையே புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் மாவட்ட கழக செயலாளராக தொழில்துறை அமைச்சராக பணியாற்றிய அண்ணன் MC சம்பத் அவர்கள். அதே போல் எங்களோடு பணியாற்றிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்பு சகோதரர் பன்னீர்செல்வம், நம்முடைய தருமபுரி கோவிந்தசாமி, மாவட்ட கழக செயலாளர்களாக எங்களோடு பணிபுரிந்த நம்முடைய ஆணிமுத்து, நம்முடைய பெருமாள் நகர் ராஜன், அதே போல் நம்முடைய முருகன், அதே போல் வருகை தந்திருக்கின்ற நம்முடைய குளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி, நம்முடைய அன்பு சகோதரர் மாவட்டத்தினுடைய சிவகங்கை மாவட்டத்தினுடைய சேர்மனாக இருந்த பாஸ்கர், அதே போல் நம்முடைய வருகை தந்திருக்கின்ற மாநிலத்தினுடைய பேரவையினுடைய சதன் திருமலைக்குமார் போன்ற, அதே போல் நம்முடைய மறைந்த முன்னாள் சபாநாயகர் அண்ணன் காளிமுத்து அவர்களுடைய தம்பி விருதுநகர் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்கள், இதே போன்று எங்களுடைய கழகத்திலிருந்து வருகை தந்திருக்கிற ஒன்றியத்தினுடைய நிர்வாகிகள், மற்ற MLAக்கள் சீனிவாசன் போன்றவர்கள், அதே போல் நம்முடைய திருநெல்வேலி மாநகரில் முதல் அதிமுக மாவட்ட செயலாளராக புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் நியமிக்கப்பட்ட வசந்தி முருகேசன், அதே போல் வருகை தந்திருக்கின்ற சீனிவாசன் சொல்லிட்டு, அதே போல் வருகை தந்திருக்கின்ற தாஸ் போன்றவர்களுக்கும், திருவண்ணாமலை சுனில் போன்றவர்களுக்கும், திருச்சிற்றம்பலம் மற்றும் முன்னாள் MLA நம்முடைய சிவபெருமாள் போன்றவர்களுக்கும் நாங்கள் எல்லாம் ஏன் இங்கே வருகிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு ஒரு வார்த்தை சொன்னார்கள். எங்களுக்கு இந்த இயக்கம் அம்மா அவர்கள் இருக்கின்ற பொழுது நாங்கள் எல்லாம் நீங்கள் சொல்வதைப் போல தான் அம்மா அவர்கள் என்ன நினைப்பார்களோ அதை செய்பவர்கள் தான் அம்மா அவர்கள் இருக்க முடியும். அம்மா அவர்கள் திரும்பி பார்த்தாலே ஒரு 50 அடி நாங்கள் தள்ளி போய் நினைக்கிறது, அமைச்சராக இருந்தாலும் சரி, மற்றவர்களாக இருந்தாலும் சரி. ஏனென்று சொன்னால் அப்படி ஒரு கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டும் என்று நினைப்பவர். குறிப்பாக பெண்களுக்காக சரி, இன்றைக்கு இந்தியாவை திரும்பி பார்க்கின்ற வகையிலே பல்வேறு திட்டங்களை உருவாக்கிய புரட்சித் தலைவி அம்மா அவர்களிடத்திலே நாங்கள் வளர்ந்தோம். என்னை போன்றவர்களெல்லாம் நான்லாம் கிராம பகுதியில் சாதாரண கேபிள் டிவி ஆப்ரேட்டராக இருந்த பொழுது 2011 என்னை எல்லாம் வாரிய தலைவராக்கி அந்த நிறுவனத்தையே உருவாக்கி அன்றைக்கு திமுக மிகப்பெரிய ஒரு தொழிலை செய்து வந்ததை எல்லாம் அம்மா அவர்கள் தான் முறியடிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அரசு கேபிள் டிவி நிறுவனமே உருவாக்கப்பட்டது. அதன் பிறகு நானே எதிர்பார்க்காத வகையில் 2016 ஏதோ ஒரு சட்டமன்ற உறுப்பினராவேன் என்று நினைத்தேன். இதுதான் எங்களுடைய வாழ்க்கையில் கனவு. ஆனால் அதையெல்லாம் மாற்றி வீட்டு வசதித்துறை அமைச்சர் என்கிட்ட மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்தார்கள். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அம்மாவினுடைய அகால மரணம், அதுதான் எங்கள் வாழ்க்கையிலேயே ஒரு சுனாமி திருப்பி போட்டது. இங்கே நாங்கள் இணைந்திருக்கிறோம் என்று சொன்னால் கடந்த 9 ஆண்டு காலம் ஒவ்வொருவருக்கும் ஒரு மனப்புழக்கம், எங்கே செல்வது என்று திக்கு தெரியாத காட்டிலே நாங்கள் இருந்தோம். நாங்கள் ஏதோ பேருக்கு இருந்தோமே ஒழிய கடந்த 5 ஆண்டுகளிலே நாங்கள் பட்ட கஷ்டம் ரொம்ப கஷ்டம் அல்ல, மிகப்பெரிய கொடுமை. யாருக்கும் எந்த உதவியும் செய்ய முடியாது இந்த ஆண்டு காலத்தில். அப்படியெல்லாம் இருந்தாலும் கூட கடைசியிலே நாங்கள் சொல்வது, தேர்தலுக்கு பிறகு நாங்கள் எல்லாம் தேர்தலை வெற்றி வாய்ப்பு இழந்தாலும் கூட வெற்றி வாய்ப்பு இழந்து வருகின்ற பொழுது ஒரு நமக்கு எதிரியாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மாற்றாக இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கின்றது. அதற்கு நம்முடைய ஆதரவு இருந்தால் நம்முடைய கீழே இருக்கின்ற மக்களுக்கு ஏதாவது உதவிகளை செய்ய முடியும் என்கின்றது தான் எங்களுடைய நோக்கம். அந்த வகையில் நாங்களும் இந்த சட்டமன்ற உறுப்பினர்களிடத்தில் மற்றவர்களிடத்தில் பேசணும். குறிப்பாக கடம்பூர் ராஜ் அவர்கள் தான் முதலாக அந்த கோரிக்கையை கொண்டு போய் வைத்தார். ஆனால் தலைமை வேறொரு முடிவில் இருந்தது. நம்முடைய பொதுச் செயலாளர், நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் அதை அழகாக சொன்னார். அதை நாங்கள் வெளியே சொல்ல விரும்பவில்லை. இருந்தாலும் அது போன்ற நிகழ்வுகள் வருகின்ற பொழுது யார்தான் இந்த இயக்கத்தை உருவாக்கிய புரட்சித் தலைவருடைய தொண்டனாலும் சரி, புரட்சித் தலைவி அம்மாவுடைய தொண்டனாலும் எப்படி அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை இன்றைக்கெல்லாம் 50% என்று சொன்னார்கள். அனைவருமே இன்றைக்கு புரட்சித் தலைவி வழியிலே, புரட்சித் தலைவர் வழியிலே இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சரை பார்க்கின்ற ஒரு நிலைமை உருவாகிவிட்டது. இதுதான் நம்ம காரணம். எங்களை பொறுத்தளவிலே பொதுச் செயலாளர் அவர்கள் சொன்னார், உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். எங்களுக்கு மரியாதை இருந்த போது அது மட்டும்தான். எங்களுக்கு வேறு எதுக்கு நான் கேட்க போகிறோம், நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டோம். எங்களுக்கு ஒரு மரியாதை, அது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இருக்கிற இளைஞர்களுக்கு அவர்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அவங்களுக்கு தட்டி கொடுத்து அந்த பணிகளை செய்து மென்மேலும் இந்த இயக்கம்